ரைட்ண்ணே. செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு. செந்தில் பாலாஜினாலே இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவரான ஒரு பரபரப்பு எப்பவுமே இருக்கிறது. அவர் டீம்ல அவர் எப்போ வந்து பவர் மினிஸ்டரா இருந்தாரோ, அப்ப நடந்த 21 டூ 23 அதில நடந்த ஈபி டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு. கிட்டத்தட்ட அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்த வழக்கு. சிபிஐ அதிமுக ஆமா. அதிமுகவும் சொல்றேன். சிபிஐக்கு மாத்திட்டாங்க. எப்படி பார்க்குறீங்கண்ணே? டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல். டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல 329 கோடி ரூபா கூடுதல் செலவாக காட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, ரூ. 1000 வாங்குற பொருள ரூ. 1100 காமிச்சு ஒரு 10,000 இது வாங்குறாங்கன்னா, 10,000 இன்ட்டு ரூ. 100 எக்ஸ்ட்ரா போயிருக்குன்னு அர்த்தம். ஆமா. 10,000 நீங்க டெண்டரே எப்படி போடுவாங்க? யார் ரொம்ப லோவா கோட் பண்றாங்களோ அத தான் வாங்குவாங்க. அந்த லோவா கோட் பண்றதெல்லாம் தட்டி விட்டுட்டு, நீங்க ஹையா ஒருத்தன கோட் பண்ண வச்சு, அதுல ஒரு அமௌண்ட்ட திருப்பிக்கிறது. எப்படி பாருங்க. இதுதான் எக்ஸாக்ட்டா நடந்ததான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, சிபிஐ வழக்கு. அவங்க ஜெயராமனுக்குலாம் என்ன தகவல் வந்திருக்கும்? லோவா கோட் பண்ண கம்பெனினா, சார் இந்த டிரான்ஸ்ஃபார்மர எங்களால இவ்வளோ குடுக்க முடியும் சார். இவங்க வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து கூடுதலாக ஒரு ரூ. 500 வச்சு வாங்கியிருக்காங்கன்னா, அந்த ரூ. 500ல 300 400 வரைக்கும் அவங்களுக்கு போகுது சார். அந்த கம்பெனிக்காரன் ஒரு ரூ. 100 வச்சுக்கிட்டு, பெரிய அளவு லாபம் வச்சுட்டு, அவன் தரமும் இல்லாம அவன் வந்து இத வாங்குறான் சார். நாங்க அதே விட நல்ல தரத்தில இவ்வளோ கம்மி விலைக்கு குடுக்க முடியும் சார் சொல்லும்பொழுது, இத கால்குலேட் பண்ணி இவ்வளவு தொகை ரூ. 329 கோடி கூடுதலாக போயிருக்கு அப்படின்னு. 329 கூடுதலான அந்த கம்பெனிக்காரன் எடுத்துட்டு போயிருப்பான். அது விசாரணையில தெரிய வரும். அப்ப இந்த வழக்கு போட்டு விசாரணை வேணுன்றதுல, இது வந்து அவரு சொல்லியிருந்தாரு. நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம். இது சந்திப்போம் எல்லாம் ரொம்ப வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கதை. லஞ்ச ஒழிப்புத்துறை இத தூக்கி ஓரம் போட்டுடுச்சு. நம்ம கேஎன் நேரு வழக்கு மாரியே. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. டக்கர் அடிச்சு பார்த்தாங்க முடியல. இறுதி தீர்வு நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தில இவர்கள் கேட்டதுக்கும் மேலாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க.